வணக்கம் ஜெகன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். கிரிக்கெட் சம்பந்தப்பட்டது. ஜென்ரலா அதை பத்தி நம்ம பேச மாட்டோம். பட் இப்ப பேசுறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் இதுல ஜியோ பொலிட்டிக்ஸ் மற்றும் பவர் ப்ரொஜெக்ஷன் மற்றும் ஸ்ட்ரகிள் பெரிய லெவல் இருக்கு. கிரிக்கெட் அப்படின்னாலே நம்மளுடைய தெற்கு ஆசிய நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்த 4 நாடுகளுக்குமே கிட்டத்தட்ட ஒரு பயங்கர பாப்புலரான ஒரு கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிரிக்கெட் தான். ஸோ அதை பற்றி பெர்னாட் ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு, 11 முட்டாள்கள் விளையாடக்கூடிய இது, 11,000 முட்டாள்கள் பார்க்கக்கூடிய, அது வேற கமெண்ட். பட் இந்த சப்கான்டினென்ட்ல மிகப்பெரிய லெவலில் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு கேம் அப்படின்றது கிரிக்கெட். இந்த கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது நாங்கள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய அரசாங்கம் இப்போ இந்த T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது. இந்த T20 ஃபார்மேட் தான் இன்னைக்கு தேதிக்கு பயங்கர ஹிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டு. T20 இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்டில் பாகிஸ்தானோட கிரிக்கெட் போர்டு PCB என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு அவங்க காரணமாக சொன்னது எங்களுடைய சகோதர நாடான பங்களாதேஷுக்கு தார்மீக ரீதியாக நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படின்றது தான். பங்களாதேஷ் ஏன் விளையாடல அப்படின்றதுக்கான ஸ்டோரியை பற்றி நம்ம பார்ப்போம். பங்களாதேஷ் ஏன் வேர்ல்ட் கப் கேம்ஸை இந்தியாவில் விளையாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் டீமுக்கு. நாங்கள் நியூட்ரல் வென்யூ, அதாவது இந்தியாவும் இல்லாமல் பங்களாதேஷும் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கக்கூடிய இலங்கையில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செக்யூரிட்டி மற்றும் பொலிட்டிக்கல் கன்சர்ன்ஸை முன்னாடி வச்சுருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டோர்னமெண்ட்லேருந்து தூக்கி எறியப்படுறாங்க. தூக்கி எறிஞ்சு ஸ்காட்லாண்ட் அப்படின்ற நாடு டோர்னமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. குவாலிஃபயரில் இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்ட் நாடை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ பங்களாதேஷோட தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அநேகமான கட்சிகள், குறிப்பாக ஜமாத்தி இஸ்லாமி மற்றும் இந்த இம்போர்ட்டர் ப்ரொஃபஸர் யூனிஸ், இவங்க எல்லாருமே கடும் இந்திய எதிர்ப்பு ஒரு ஸ்டாண்டை தான் அங்கே டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் வைக்கிறாங்க. மக்களுடைய வளர்ச்சி, மக்களுடைய வாழ்வாதாரம், குடிநீர், அடிப்படை சுகாதாரம், நாட்டோடைய வளர்ச்சி என்னவா இருக்கும், இதை பற்றிலாம் அங்கே எதுவுமே டிஸ்கஷனே கிடையாது. இந்தியா எதிர்ப்பு மற்றும் இந்துக்கள் எதிர்ப்பை எப்படி பாகிஸ்தான் 1947 கையெடுத்தாங்களோ அதே நிலைமைக்கு இவங்க கொண்டு போகிறாங்க. ஒரு 26 சீட்டு 25 சீட்டு மட்டுமே வாங்கின ஜமாத்தி இஸ்லாமி இன்னைக்கு கிட்டத்தட்ட 150 சீட்டு பெற போகுதுன்ற தகவல்லாம் வரும்பொழுது அடிப்படையாக மத ரீதியான ஒரு இந்திய வெறுப்பை அவங்க கட்டமைச்சது. இந்த நேரத்தில் இந்தியா கிட்ட போய் பங்களாதேஷ் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவை டைல்யூட் பண்ணிடும். ஸோ இதை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்காமல் பார்த்துக்கணும். அது என்ன காரணம்னா இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு. இந்த முட்டாள்களுக்கு டாக்கால இறங்கி தெருவில் நடந்து போனாலே பாதுகாப்பு கிடையாது. அவங்க துணை ராணுவம் தனியாக செயல்பட்டு இருக்காங்க, இராணுவத்தினர் தனியாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமியோடைய அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தர்பார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் இல்லாத சேஃப்டி கன்சர்ன் இவங்களுக்கு இந்தியாவில் விளையாடும் போது வந்துருதாமா. இப்போ இந்த இடத்துல பங்களாதேஷ் முடியாது அப்படின்னு சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ICC என்ன பண்ணாங்கன்னா இந்தியாட்ட பேசினாங்க. IPL ஒரு காலகட்டங்களில் சிறு பணிகளில் நான் இருந்திருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்றதுனால சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்டேடியத்தை எப்படி செக்யூர் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் அவங்க விமான நிலையத்தில் இறங்கி வந்ததுலேருந்து மீண்டும் அவங்கள விமான நிலையத்தை திரும்ப சேஃபாக கொண்டு போய் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியில் நான் ஒரு பங்கு வகிச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ப்ரீஃபிங், அதாவது காவல்துறை இருப்பாங்க, உளவுத்துறையை சேர்ந்த சில பேர் இருப்பாங்க, பெட்டிங் ஆன்டி பெட்டிங் ஸ்குவாட்ஸ் இருக்குது, IPLோடைய ஃபிசிக்கல் செக்யூரிட்டி இருக்குது, எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி ஏஜென்சின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேருக்கும் அதிகமாக இது பண்ணுவாங்க. அந்த மீறி அது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லை. ஒரு சில நேரங்களில் இந்த பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஆர்வம் மிகுதியில் அந்த வேலையை தாண்டி பிச் இன்வேஷன் நம்ம சொல்லுவோம், அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கு சொன்னோம் இங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் சேஃபாக விளையாடலாம் அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா கூட எம்டி ஸ்டேடியம், ரசிகர்கள் இல்லாமல் வெறும் தொலைக்காட்சியில் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு இதை கொண்டு வரலாம். ஆனால் இவங்க பண்ணது வீம்புக்கு. அதன் பிறகு பங்களாதேஷை ICCயை தூக்கி எறிஞ்சுது. ஏன்னா ICC இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் ஃபண்ட் இயங்குறதே இந்தியாவுடைய BCCIயோடைய சப்போர்ட்டு தான். ஸோ இந்த BCCI நிறுவனம் இல்லாமல் ICC அப்படின்றது கிடையாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய BCCI நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ICCயை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கும்போது பங்களாதேஷ் அதுலேருந்து தூக்கி எறியப்படுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
பாகிஸ்தான் வந்து நாங்கள் இந்தியா கூட T20 விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது பண்ணாங்க. நாங்கள் இந்தியா கிட்ட விளையாடுவோம், ஆனால் இந்தியாவில் விளையாட மாட்டோம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்டேக்கு. இப்போ ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அஃபிஷியலாக அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $250 மில்லியன். அவ்வளோ பணம் இதில் உள்ள இருக்கு. $250 மில்லியன் மதிப்புள்ள ஒரு மேட்சை தான் நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோம். ஸோ ரூபாய் மதிப்புப்படி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கோடி அஃபிஷியலாக. அது தவிர பின்புலத்தில் துபாயில் நடக்கக்கூடிய உலகம் முழுக்கம் நடக்கக்கூடிய பெட்டிங், இந்தியாவில் பெட்டிங் லீகல் கிடையாது, பட் பல இடங்களில் பெட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு லீகலாக. இல்லீகலாக நடக்கக்கூடிய பெட்டிங்கு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான வருமானம் உள்ளது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் ஒரு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 கோடியிலேருந்து 100 கோடி மக்கள் ஒரே நேரத்தில் லைவாக பார்க்கக்கூடிய ஃபீஃபா ஃபுட்பாலை விட அமெரிக்க தேர்தலை விட மிக அதிகமான அட்டென்ஷன் பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் தான். ஸோ இந்த கிரிக்கெட்டோடைய முதலாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இப்போ பாகிஸ்தானுடைய மொத்த ரெவென்யூ, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுடைய ஆனுவல் ரெவென்யூ அப்படின்னு எடுத்தீங்கன்னா வெறும் $36 மில்லியன். ஆனால் பாகிஸ்தானுக்கு, அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாண்டா அஃபிஷியலாக கிடைக்கக்கூடியது $250 மில்லியன், கிட்டத்தட்ட 2500 கோடி. அதே சமயம் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட மொத்த வருமானத்தையும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35.5 மில்லியன் தான். இந்த பிசிபியோடைய அந்த வீரர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லி ஒரு செக் ஒன்று கொடுப்பாங்க, பெருசாக பார்த்துருப்பீங்கன்னா அந்த செக்கே பவுன்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு தான் திவாலாகி பிசிபி நடந்துகிட்டு இருக்கு. ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது போட்டியா நாங்களும் பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பெல்லாம் கிடையாது. ஸோ பங்களாதேஷ் ஒரு சகோதர இஸ்லாமிய நாடு, அவங்களோட வீரர்கள் தூக்கி எறியப்பட்டதுனால, அந்த டீம் வெளியில ஏற்றப்பட்டதுனால அதற்கு ஆதரவு தெரிவித்து தார்மீக ரீதியாக நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெருசாக படம் காமிச்சிட்டு, அதன் பிறகு இப்போ இந்த 2500 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வந்து பாகிஸ்தானுக்கு அதில் வருமானம் இருக்கு. கிரிக்கெட்டை நான் கண்டிப்பாக எதிர்க்கிறேன், பாகிஸ்தான் கூட விளையாடுறதை நான் கண்டிப்பாக எதிர்க்கிறேன். என்னோட தனிப்பட்ட விருப்பு, என்னுடைய சக வீரன் வீராங்கனை அங்கே உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து சண்டை போட்டுக்கூட அந்த நாட்டு கூட எந்த ஒட்டு உறவும் இருக்கக்கூடாது. கலை வேற, இயல் வேற, இசை வேற, நாடகம் வேற, கிரிக்கெட் வேற அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்மளோட வீரர்களுமே பாகிஸ்தான் வீரர்களோட நட்பு பாராட்டி ஜாலியாக ஒரு நல்ல இயல்போடு விளையாடிக்கிட்டு இருக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இது ஒரு மிகப்பெரிய நட்டமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த ஹோஸ்ட் ப்ராட்காஸ்டர், அதாவது எந்த நாடு அந்த மேட்சை ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ, இப்போ இந்த மேட்ச் பாகிஸ்தான் நடந்துச்சுன்னா அந்த ஹோஸ்ட் ப்ராட்காஸ்டருக்கு ஆட் ரெவென்யூ மட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6-8 மணி நேரத்தில் 250 கோடி ரூபா. ஒரு 10 செகண்ட் நீங்கள் இந்த இடத்துல ஐபிஎல் ஆட் அப்படின்றது கிட்டத்தட்ட 40லேருந்து ஃபைனல்லாம் போனீங்கன்னா 80 லட்ச ரூபா வரைக்கும் போகும். ஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வருமானம் இருக்குது. ஒருவேளை இவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பாய்காட் பண்ணுறோம் அப்படின்னா டெக்னிக்கலாக வாக் ஓவர், நாங்கள் விளையாட விருப்பம் இல்லை அப்படின்ற போது இந்தியா ஜெயிச்சதா அர்த்தம். ஒருவேளை அப்படி வாக் ஓவர் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வரக்கூடிய ஆட் ரெவென்யூ அது டோட்டலாக லாஸ் ஆகுது இல்லைங்களா, அதுலேயும் கணிசமான அளவுக்கு இவங்க பெனால்ட்டி கட்டணும். இவங்களுடைய மொத்த பிசிபியோட சொத்தை எடுத்து கட்டினாலே ஒரு மேட்சுக்கான பெனால்ட்டி இவங்களால கட்ட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நடந்த பாலிடிக்ஸ்னால பங்களாதேஷுக்கு டைரக்டான டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த லாஸ், அதாவது இந்தியாவில் வந்து விளையாடக்கூடிய அந்த லாஸ் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ஃபீ, வந்து ஆடுறதுக்கான காசு, லோக்கல் ஸ்பான்சர்ஷிப்பு, ப்ரைஸ் மணி, மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டர்மாக நாளைக்கு ஐசிசியோட சேர்மன்ஷிப்புக்கு அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த நாடு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கணும். ஸோ எல்லாமே ஒரு லெவலில் அடி வாங்கியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒரு மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட மதிப்பு $250 மில்லியன். பாகிஸ்தானுடைய மொத்த ஆண்டு வருமானம் கிரிக்கெட்லேருந்து வர்றது வெறும் $35 மில்லியன் தான். ஸோ மிகப்பெரிய லெவலில் இது வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்ற பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவுடைய ஆனுவல் ஐசிசி ஷேர், ஐசிசிக்கு எல்லா நாடுகளும் கொடுப்பாங்க. ஐசிசின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி. அது பார்த்தீங்கன்னா 2000 கோடி. இந்தியாவுடைய அந்த பணம் இல்லாமல் ஐசிசியே வந்து இயங்க முடியாது அப்படின்றது தான் மிக முக்கியமானது. ஸோ இப்போது இந்த ஐசிசியோடைய மொத்த ஏர்னிங்கில் பிசிசிஐட்டேருந்து கிடைக்கிறது கிட்டத்தட்ட 40%, 2000 கோடி ரூபா. ஐசிசியோடைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு 85% கமர்ஷியல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா உலகத்திலே அதிகமாக கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா தான். ஸோ இந்தியாவோடைய பிசிசிஐ என்ன சொல்கிறாங்களோ, அது மேட்ச் ஷெடியூலாக இருக்கட்டும், டோர்னமெண்ட் விண்டோவாக இருக்கட்டும்,
இல்லை எந்த இடத்துல மேட்ச் நடத்தணும்னு இருக்கட்டும், யார் முதல்ல விளையாடுவாங்கன்னு இருக்கட்டும், இது எல்லாமே மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ நடத்தக்கூடிய ஐபிஎல் தான். ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு யாரை முடிவு பண்ணுவா அப்படின்னா இந்தியா தான் முடிவு பண்ணும். இந்த பிசிசிஐ அமைப்பு தான் முடிவு பண்ணும். நீ நாளைக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல ரிமோட்டான ஒரு இடத்துல சத்தீஸ்கரில் ஆலையில் இடத்துல ஒரு ஸ்டேடியம் கட்டி இங்கே நீ வந்து விளையாடி தான் ஆகணும் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து விளையாடி தான் ஆகணும். இல்லைனா அந்த காசை வந்து விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், லாஸ் ஆகும் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஏஷியன் நரேட்டிவா, அதாவது இந்தியாவை தனிமைப்படுத்தி மிச்சம் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒன்று சேரலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இலங்கைக்கு நல்லா தெரியும், இலங்கை கிரிக்கெட் போர்டுக்குமே மிக முக்கியமான வருமானம். இலங்கை தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பங்களாதேஷுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு பெரிய இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஐசிசிஐ கூப்பிட்டு எங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க, காமெடி பாருங்க, நான் குவிட் பண்ணிட்டேன், நான் பாய்காட் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் நானே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், இல்லை எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துன்ட்டு. பிறகு ஐசிசிஐ போய் இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஐசிசிஐயோடைய இந்த முழு கண்ட்ரோல் அப்படின்றது இன்னைக்கு பிசிசிஐட்டு தான் இருக்கு. இந்தியா ஒரு லார்ஜஸ்டான எக்கனாமிக் நோடு, உலகத்திலே மிகப்பெரிய ரிச்சஸ்ட் ஸ்போர்ட்டிங் லீக் அப்படின்றது ஐபிஎல், உலகத்திலே மிக ரிச்சஸ்டான ஸ்போர்ட் பாடி அப்படின்றது பிசிசிஐ, உலகத்திலே அதிகமான யங் ஆடியன்ஸை கொண்ட நாடு இந்தியா, உலகத்திலே வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம் இந்தியா. ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்கனாமியில் இந்தியா மிகப்பெரிய லெவலில் இன்னைக்கு இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது எல்லாமே கிரிக்கெட்ல தான் இருக்கு, வேற கேம்ஸ்ல இல்லை, வேற விஷயம். பட் ஒரு பவர் ஹவுஸாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல இவங்களால பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் எதுவும் பண்ண முடியாது. இந்தியா வந்து விளையாடி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இப்போ இந்தியா வந்து எந்த இடத்துலையுமே வென்யூவை ஷிஃப்ட் பண்ண முடியாது, இடத்த ஷிஃப்ட் பண்ண முடியாது, ஷெடியூலையும் ஷிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ இது ஐசிசியோட அந்த ஈவெண்ட் ஆர்கிடெக்சர், ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டோட முடியறது கிடையாது, அடுத்தடுத்த வருஷத்துல முழுக்க அவங்க வந்து முதல்ல முடிவு பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பைலேட்ரல் பாலிடிக்ஸை இதில் பண்ணாமல் ரொம்ப தெளிவாக இது ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பங்களாதேஷை வெளியில தள்ளின பிறகு பாகிஸ்தான் கூட விளையாடலாமான்றத இந்தியா வந்து முடிவு பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ இந்த முட்டாள்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதோட பேச்சுவார்த்தை எங்க பாகிஸ்தான் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சகோதர நாடு பங்களாதேஷ் கூட துணை நிற்கிறோம்னு சொல்லிட்டு, அதன் பிறகு நாங்கள் எங்கள் பிரதமர்கிட்ட போய் பேசிட்டு வரோம். ஷபாஸ் ஷெரீப் அந்த ஆளுக்கு மேயருக்கு உண்டான அதிகாரம் கூட கிடையாது, எல்லாமே அசீம் முனீர் தான் பார்க்கலாம். அசீம் முனீர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு ஓகே நாங்கள் விளையாடுறோம், எங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் பைலேட்ரல் டோர்னமெண்ட் இந்தியா விளையாடக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது இந்தியா பாகிஸ்தானுடைய பைலேட்ரல் டோர்னமெண்ட் நடக்கலன்னா இவங்க பிசிபியில் கொடுக்குற செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும் வீரர்களுக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா விவேக் படத்தில் வரும், வர நம்மளுடைய பாடி பில்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடியாட்களோட பாடிலாம் வீக் ஆகிட்டே போகுது, முட்டை வாங்க கூட காசு இல்லைன்ட்டு, அந்த நிலைமையில தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசிபி இருக்கு. ஸோ இப்போ இவங்க என்னன்னா பெரிய சாலரிட்டிலாம் பேசி அப்படியே அந்த பெல்ட்டே அடிச்சுட்டு ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்களா நாங்கள் விளையாடுறோம், ஆனால் இந்தியாவை எங்கள் கூட வந்து பைலேட்ரலில் விளையாட சொல்லுங்கள், இந்தியா பாகிஸ்தானுடைய தொடர் போட்டியில் வந்து விளையாட சொல்லுங்கள், சில கண்டிஷன்ஸ்லாம் எங்கே இருக்குன்ட்டு. ஐசிசிஐயில் இவங்களை செருப்பால் அடித்து அனுப்பிச்சி விட்டாங்க. எந்த கண்டிஷனுக்கும் நாங்கள் ஒத்துக்கலாம் முடியாது, வேணும்னா வந்து விளையாடு, இல்லாட்டி இதுக்கு உண்டான பெனல்ட்டி கட்டி நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளியர் கட்டா இவங்க வழிக்கு வராங்க அப்படின்றது தெரியுது. ஸோ கிளியரா பாகிஸ்தான் மற்றும் இந்த பங்களாதேஷுக்கு இந்த எக்ஸ்பென்சிவான இந்த சிம்பாலிக் பாலிடிக்ஸ், அடையாள அரசியல் அப்படின்றது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து அடி வாங்கி இருக்குது. கிரிக்கெட் டாமினன்ஸ் அப்படின்றது இந்தியாவோடது. இதில் தனிப்பட்ட முறையில் மீண்டும் சொல்ற இந்த கேம் நான் அட்வொகேட் பண்ணல, பட் இந்த இடத்துல இது ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு, இதுல ஸ்டாலிடான ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு. நம்மளுடைய அன்பர் எங்ககிட்ட கொடுத்தது, இதை பத்தி நம்ம பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கேமை டாமினேட் பண்ணக்கூடிய நாடு எந்த அளவுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், பவர் ப்ரொஜெக்ஷன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதே இடத்துல எப்படி நம்ம இந்த ஒரு கேமை நம்ம டாமினேட் பண்ணுமோ, இன்னும் பல கேம்ஸாக நம்ம வந்து டாமினேட் பண்ணும்போது, பல தொழில்நுட்பங்களை டாமினேட் பண்ணும்பொழுது, பல தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை டாமினேட் பண்ணும்போது இந்தியா ஒரு அசைக்க முடியாத சக்தியா வரும். அதை நம்ம இந்த இடத்துல இருந்து கத்துக்கலாம். கேம் இந்த பாலிடிக்ஸ்லாம் தாண்டி நம்மளுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. இவங்க நாளைக்கு பிறகு இவங்களுடைய வீரர்கள் நீங்கள் வந்து நாளைக்கு பேண்ட் போடக்கூடாது, ஷார்ட்ஸ் தான் போட்டு வந்து விளையாடணும்னு இந்தியா சொன்னால் இவங்க அதையும் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேறு வழியும் கிடையாது, இவங்ககிட்ட காசும் கிடையாது. என்ன நடக்குதுன்றது ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.